சார் நல்லதே நினைக்கணும், நல்லவே எண்ணல் வேண்டும். இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட எண்ணமே வராதா? வரும். இப்போது நான் ரொம்ப சீரியஸான விஷயத்தை எவ்வளவு ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கெட்ட எண்ணம் இல்லாதவன் எவனுமே கிடையாது சார். ஐ எம் வெரி சாரி. நமக்கு கெட்ட எண்ணம் வரும் சார், வரும். பெரிய பெரிய மகானாக இருந்தால் கூட அவங்களுக்கு வரும். எவ்வளோ துறவிகள் சொல்லிருக்காங்க தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் இந்த கெட்ட எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா வருத்தப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கெட்ட எண்ணம் வரும். நமக்கு உபதேசம் பண்ணுற உபதேசிகள், ப்ரீச்சர்ஸ், ஒழுக்க சீலர்கள், மதபோதகர்கள், நமக்கு அட்வைஸ் பண்ணுற அறிவுரைகளை அள்ளி விடுகிற ஆத்மாக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கெட்ட எண்ணத்தை விட்டு விடு, தீய எண்ணத்தை தள்ளி வைத்து விடு, நெகட்டிவ் விட்டுவிடு. how it is possible? How can you remove bad thoughts, negative energy? ஒரு கெட்ட எண்ணம் எப்படி 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 தூக்கி வெளியே போடுவீங்க? சார் சாப்பிட உட்காடுறான், அதில் ஒரு தலைமுடி கிடக்குது, ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படின்னு ஏதோ போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடலாம். இது பாருங்கள், கையில் எடுத்து போடலாம், திரும்ப கையை கழுவிக்கலாம், இல்லை அதை தள்ளி வச்சுட்டு வேறு சாப்பாடு கொண்டப்பா அப்படின்னு கேட்கலாம். ஒரு கல் கிடக்குது, நீங்கள் எடுத்துடலாம். இந்த எங்கப்பா கல் இருக்கேப்பா, சில பேர் திருவண்ணாமலையவே உள்ளே போட்டுருப்பான் சாப்பாட்டுக்குள்ளே. அந்த கல்லை இது பாருங்கள், இந்த கையை ஒரு கிடிக்கு மாதிரி வச்சு இப்படி எடுத்து தூக்கி அந்தாண்ட போடலாம். இப்போ நான் ஓப்பனாக கேட்குறேன், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது, எப்படி தூக்கி வெளியே போடுவீங்க? சும்மா இந்த உபதேசம் பண்ணுறவங்களாம் சொல்கிறான், கெட்ட எண்ணத்தை எடுத்து வெளியில் வீசி விடு மகனே, கெட்ட எண்ணத்தை எடுத்து வெளியில் தூக்கி எறிந்து விடு. என்ன, இட் இஸ் இம்பாசிபிள் மை மகனே, இட் இஸ் இம்பாசிபிள். ப்ரீச் பண்ணுறவங்க சொல்ல, இட் இஸ் இம்பாசிபிள் மை ஃபாதரே. இந்த காலத்தில் சாத்தியமே கிடையாது, கெட்ட எண்ணத்தை எடுத்து வெளியில் போடவே முடியாது. அது என்ன செத்த பாம்பா, செத்த எலியா? அதை எப்படி தூக்கி வெளியே போட முடியும்? இப்போ புரிஞ்சுக்கணும். இதைத்தான் சைக்காலஜி கண்டுபிடிச்ச அற்புதமான விஷயத்தை, மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒர்க்கிங் பேட்டர்னை கண்டுபிடிச்ச அற்புதமான உளவியல் நிபுணர்களுக்கு மத்தியில் நம்ம பாரதி கேஷுவலாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி சார் சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது? இந்த கவிஞர்கள் சுலபமாக சொல்கிறாங்க, இவங்க பாட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது தானே சயின்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறது, இவங்க எப்படி சார் இப்படிலாம் அளக்குறாங்கன்னா? இவர்கள் எதை தேடி 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 போய் அடிமைப்படுத்துவதற்கு அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் முயலுகிறார்களோ அந்த ரகசியங்கள் கவிஞர்கள் காதில் கிசுகிசுத்து விட்டு போய்விடும். ரகசியங்களை ஒரு காதலியின் முத்தம் போல, காற்றில் குழல் வருடுவது போல இவர்கள் காதில் மிகப்பெரிய ரகசியங்களை பிரபஞ்சம் கிசுகிசுத்து விட்டு போய்விடும். பெரிய பெரிய ரகசியத்தை திருவள்ளுவர், பாரதியார், கம்பன், அது மாதிரி அவங்க காதில் அப்படியே சொல்லிட்டு அது பாட்டுக்கு அந்தாண்ட போயிடும். நாம் வலிந்து சிலவற்றை கரம் பற்றி அடிமைப்படுத்துகிறோம். கைப்பற்றி, சரியான வார்த்தை, கைப்பற்றி அடிமைப்படுத்த, நாட்டை கைப்பற்றினார் சொல்லுவாங்கல்ல, கைப்பற்றி அடிமைப்படுத்துகிறோம். திருமணத்துக்கு என்ன பேர் வச்சான்? கரம் பற்றுதல். அப்படின்னா எப்படின்னா, அப்படி ஜென்டிலாக கை அப்படி கோத்துக்கிற மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் கவிஞர்களை கைகோர்த்து கொள்ளும். எப்படின்னு தெரியாது. நீங்கள் கைப்பற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பான் சயின்டிஸ்ட்டு, இவங்க அது கைகோத்துக்கும், காதலி மாதிரி கை கோத்துட்டு நிற்கும். என்ன பண்ணுவீங்க? பாரதி சிரமப்பட்டெல்லாம் அதை சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். இதை எப்படி புரிய வைக்கிறதுனா, பிரெயினில், மூளையில், மனசில் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் கலந்து கோடி கோடியாக உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கெட்ட எண்ணத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இது என்ன அரிசியில் கல் பொறுக்கிற வேலையா? முடியாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்படி சொல்கிறேம்மா, லண்டனில் தேம்ஸ் நதி ஓடிக்கிட்டு இருந்ததில்ல, தேம்ஸ் நதி ஒரு தடவை சாக்கடை ஆகிடுச்சு. ஒரே கார்பன் டை ஆக்சைடு, மீனெல்லாம் செத்து போச்சு, சாக்கடை ஆயிடுச்சு. நதிகளை சாக்கடையாக்கக்கூடியவை மனித குலத்தின் மிகப்பெரிய ஆற்றல். நதிகளை சாக்கடையாக்கக்கூடியவர் ஆக்கிட்டான். தேம்ஸ் நதி சாக்கடை ஆகி போச்சு, தலையை பிச்சுக்கிட்டான் லண்டனில். என்னடா பண்ணுறது இது? ஹவு டு பியூரிஃபை இட்? சயின்டிஸ்ட்டு சொன்னால் தெர் இஸ் நோ அதர் வேப்பா,
பின்ன என்ன பண்ணணும்? ஆக்சிஜனை டன்னாக உள்ளே நீ பம்ப் பண்ணு அப்படின்னா. அந்த தேம்ஸ் நதிக்குள்ளே ஆக்சிஜனை அப்படியே பம்ப் பண்ண உடனே என்ன ஆகி போச்சு? அந்த கார்பன் டை ஆக்சைடு போச்சு, கருப்பு போச்சு, எல்லாம் போச்சு, செத்ததெல்லாம் போச்சு, எல்லாம் உயிர் பழிச்சு மறுபடியுமா அது அப்படியே பளிங்கு மாதிரி தூய்மையாகி சரியாகி போச்சு. என்ன புரிஞ்சுக்கிறோம்? கெட்ட எண்ணத்தை எடுப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் நல்ல எண்ணங்களால் அதை நிறைப்பது என்பது சாத்தியம். இன்னொரு சின்ன உதாரணம் கூட இந்த லாஜிக்கலாக கிளாஸ் எடுக்கிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டார், எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு போட்டு பா இவ்வளோ பிடிக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோ. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? ஒருத்தன் குடிக்கிற எலுமிச்சம்பழம் ஜூஸு 3 பேர் குடிக்க போகிறோம், சரியா போச்சு. நல்ல விஷயத்த கொஞ்சம் சேர்த்துக்கோ, அதாவது இதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோ. இது புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன்? கார்பன் டை ஆக்சைடுக்கு ஆக்சிஜனை கூட்டுன்னேன். பிராணாயாமம் பண்ணுறானே யோகி என்ன பண்ணுறான்? மூக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி உள்ளே இழுத்து உள்ளே நிறுத்துகிறாங்க. என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சி ஆக்சிஜன் சேருது. ஹீ இஸ் பியூரிஃபைடு. நான் ஐம் நாட் ஜோக்கிங். அவன் மைண்டே பியூர் ஆகும். பிராணாயாமம் பண்ண அவன் கர்மாவே அழியும். நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணி தன்னுடைய 1008 காயத்ரி பண்ணியாச்சுன்னா தன்னுடைய கர்மா அழிஞ்சு போகுது அப்படின்னு சாஸ்திரம் படித்த ஸ்காலர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற பதிவு இருக்கு இல்லையா, கர்மா, ஹவு டு எரைஸ் இட், ஹவு டு எராடிகேட் இட் அப்படின்னா 1008 காயத்ரி பண்ணுவாங்க. காயத்ரி மூலமாக பண்ணிவிட்டு சுவாசத்தை நல்ல உள்ளே இழுத்து நிறுத்துகிற போது என்ன ஆகுன்னா, ஆக்சிஜன் போன உடனே பிரெயினே பியூரிஃபை ஆகிடுது, செல்ஸ் எல்லாம் மறுபடியும் பவர்ஃபுல் ஆகிடுது, பாசிட்டிவ் ஐடியாஸ் முழுக்க நிறைஞ்சு போயிடுது, எல்லா கிளாண்டும் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது, முடிஞ்சு போச்சு. இதை பாரதி இந்த சயின்ஸை எப்படிங்க படித்தார், என்ன பண்ணான்னு தெரில. 2 வாரத்துக்கு கவனிச்சிங்களா? எண்ணிய முடிதல் வேண்டும், அதுக்கு நல்லவே எண்ணல் வேண்டும். எல்லாம் நல்லதாகவே நினை, பாசிட்டிவாக நினை, நல்ல எண்ணங்கள். தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. எல்லாத்தோட பெரியது என்ன அப்படின்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். முடியுமா? அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவனுக்காக நல்ல காரியம் பண்ணு, அன்னதானம் பண்ணு, பாடம் சொல்லிக் கொடு. கண்ணு இல்லாமல் விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு பரீட்சை எழுதணுமா, நீ போய் உட்காந்து பாடம் படி. ஒன்றால் என்ன முடியுமோ செய்ய. அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பி, நல்ல நினப்பாக வைய. நல்லதாக நீ பண்ணிக்கிட்டே இருக்க உன் லைஃப்பில் முன்னுக்கு வரணுமா, நல்லதாக நினச்சிக்கிட்டே இரு. எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும், நல்ல பழங்கள் சாப்பிடணும், இன்சொல் பேசணும். புத்தர் சொல்லலை, நல்ல சொல், நல்ல நடத்தை, நல்ல எண்ணம். அந்த நல்லதுன்னு அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கெட்டதுக்கு இடம் குறைஞ்சு அப்படியே போய் இது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒடுங்கி சுத்தமாக செயலிழந்ததாக போயிடும். ஒருத்தன் சொன்னால், நான் ஒரு கருப்பு நாய் வளர்க்குறேன், வெள்ளை நாய் வளர்க்குறேன், 2க்கும் போட்டி விட்டால் ஒரு தடவை கருப்பு நாய் ஜெயிக்குது, ஒரு தடவை வெள்ளை நாய் ஜெயிக்குது, ஏன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஏத்தாப்பில் சொன்னான், ரொம்ப ஈஸிடா, நீ முதல் நாள் எதுக்கு சோறு போட்டியோ அது ஜெயிக்கும், நீ எதுக்கு முதல் நாள் சோறு போடலையோ அது தோற்று போயிடும்னா. இவ்வளோ தான் சார் வாழ்க்கை. நீங்கள் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்ம மண்டை நிறைய இருக்குது. நீங்கள் நல்ல எண்ணத்துக்கு சோறு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக மல்டிப்ளை பண்ணிக்கும். கெட்ட எண்ணத்துக்கு சோறு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், கருப்பு நாய்க்கு சோறு போட்டால் கருப்பு நாய் ஜெயிக்கும், வெள்ளை நாய்க்கு சோறு போட்டால் வெள்ளை நாய் ஜெயிக்கும். நல்ல எண்ணத்துக்கு பவர் கொடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கும், கெட்ட எண்ணத்துக்கு பவர் கொடுத்தா அது ஜெயிக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அப்புறம் திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதில் ஸ்டப்பனாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எத்தனை பேர் அவன் விஷயத்தில் உறுதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊரில் ஆடி கிருத்திகை விழா பிரமாதமாக நடக்கும். ஆடி கிருத்திகை படி விழான்னு படி ஏறி மேலே போவாங்க, பஜனை பாடிக்கிட்டே போவாங்க. அங்கே நான் பேசுகிறதுக்கு போயிருக்கேன். அந்த ஊரில் பெரிய பண்ணையார், அவர் வீட்டில் காலையில் எங்களுக்கெல்லாம் டிஃபன், பொங்கல், வடை, கொச்சு, கத்திரிக்காயில் கொச்சுன்னு ஒன்று பிரமாதமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறமா பஜனை ஒன்று இருக்குது. அந்த பஜனை படியில் பாடிக்கிட்டு மேலே போகிறது. அவர் வந்திருக்கிறார், அவர் ட்ரூப்போடு உட்காந்துருக்கிறார். அப்போ தான் இறங்கியிருக்கிறார். அவர் எல்லாம் குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்கிறாங்க. இந்த பண்ணையார் சொல்லார், வாங்க எல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிட்டு போகலாம். சும்மா இருக்க வேண்டியதான். இந்த பாடுறவர், இன்றைக்கி கிருத்திகை விரதம்னார். கிருத்திகை சில பேர் விரதம் இருப்பாங்க.
இன்றைக்கி கிருத்திகை விரதம் அப்படின்னா. அப்போ பண்ணையார் சொன்னார், என்ன நியாயம் பண்ணுறீங்க, நெய் போட்டு கேசரி, அடாடா பொங்கல் நெய்யில் வடை, அடாடாடாடாடாடாடா, என்ன அருமையான இட்லிக்கு இதயம் நல்லெண்ணெய் பொடியோட பிரமாதம், வாங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் நல்லா தான் இருக்குது சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு, ஆனால் இன்றைக்கி கிருத்திகை நான் விரதமாச்சேன்னாரு. அவர் கூட சார் ஒரு தபேலா வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தார். அவர் தபேலா மிருதங்கெல்லாம் நல்லா வாசிப்பார். அவர் சொல்கிறார், அண்ணா நீங்கள் அப்போ சாப்பிட வரலையா அப்படின்னாரு. இல்லைப்பா நான் இன்றைக்கி கிருத்திகை. அவர் போயிட்டார். அவர் சாப்பிட்டுட்டு வந்து சார் ஒரு சேட்டை விட்டார் சார். என்ன பண்ணார், அண்ணா மிஸ் பண்ணிட்டேண்ணா, இந்த கை பாருங்களேன், இந்த நெய் வாசனை பாருங்களேன், இந்த மூக்கில் கொஞ்சம் வச்சு பாருங்களேன், இந்த கேசரி கடைசி அப்படி எடுத்து அப்படி லபக்குன்னு வாயில் போட்டு அப்படியே தொண்டைக்குள்ளே அப்படியே கேன்னு உள்ளே போயிடுது. ஒங்கி நிற்க மாட்டேங்கிறது. அப்படி தூக்கி வாயில் போட்ட பாருங்க, அப்படியே வழிக்கணும்னு உள்ளே போயிடுது. அந்த நெய் வாசனை அண்ணா 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 8 ஜென்மத்துக்கும் நம்ம மறக்கவே முடியாது. பாருங்களேன், இந்த மோது பாருங்களேன், பொங்கல் வாசனை பாருங்கோ அப்படின்னு இது பாருங்களேன். நேராக மூக்குக்கிட்ட கொண்டு போய் 2 தடவை இப்படி நீட்டின உடனே அவர் இப்படியே பார்த்தாரு. கொஞ்சோண்டு கேசரி மட்டும் கொண்டாங்களேன்றார். கிருத்திகைக்கு கேசரி எக்ஸம்ஷனா, கொஞ்சோண்டு கேசரி மட்டும் கொண்டாங்களே அப்படி. இவன் பயங்கரமான ஆள். ஆனால் கேசரி சாப்பிட்டு நிறுத்தப்படாது. வெறும் ஸ்வீட் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ பஜனைக்கு போனால் வாய்ஸ் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் பொங்கல், சரி பொங்கல்னு இருக்கட்டும். அந்த பண்ணையார் ரொம்ப கெட்டுக்கார். ஏன் சார் இங்கே உட்காந்துக்கிட்டு, வாங்க போகலாம், உட்காந்து நல்ல கேசரி பொங்கல் வடையெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு ஏஞ்சி போயிட்டார். சார் ஆடி கிருத்திகைக்கு விரதம்னு சொன்னார். நெய் வாசனையை கொஞ்சம் காட்டின உடனே வாசனை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பொங்கல் சேர்த்தா தான் வாய்ஸ் நல்லா இருக்கணுன்னு பொங்கலுக்கு போனார். சம்மன்னு சாப்பிட்டு திரும்பி வந்தார். சாப்பிட மாட்டேன்னு சொன்னவர் அதில் உறுதியாக இருந்தார். ஏன்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். இதுதான் பாரதி போட்ட வார்த்தை. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா யூ மஸ்ட் பி ஸ்டபர்ன். சில விஷயங்களில் உறுதியாக இருக்கணும். சில விஷயங்களில் மன உறுதி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது. திண்ணிய மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். பாரதி இன்னொரு இடத்துல பாடுறாருல. சில பேர் அப்படி ஒரு மன உறுதியோடு இருப்பாங்க. சாப்பிட மாட்டேன் தான், தொட மாட்டேன் தான், வேண்டாம்னா வேண்டாம் தான். அந்த மாதிரியான உறுதி உள்ளவர்கள் தான் ஒரு விஷயத்தில். இப்போ மேரி கியூரிலாம் ஒன்றை கண்டுபிடிச்சாங்கன்னா, அதை தொட்டால், அந்த ரேடியத்தை தொட்டால் கை வெந்து போயிருக்கு சார். அந்த அம்மாவுக்கு கை நடுக்கம் வந்துருச்சு. ஆனாலும் அவள் எடுத்த வேலையை நிறுத்தலை. அந்த மாதிரி மனதில் உறுதி, திண்ணிய நெஞ்சம் வேண்டும். ஒரு இடத்த சொல்கிறார் பாரதி, சிதையா நெஞ்சுக்கொள். விவேகானந்தர் அமெரிக்கா போகிறாரு, அட்ரஸ் கிடையாது. யார் வீட்டுக்கு போகிறது அட்ரஸ் கிடையாது. மாநாடு எங்கே நடக்குது அட்ரஸ் கிடையாது. ட்ரெஸ்ஸு மாற்றி போடுறதுக்கு கோட்டு கிடையாது. யார்கிட்ட சிபாரிசு வாங்கி லெட்டர் வாங்கிட்டு போகிறது தெரியாது. கையில் பணமும் அவ்வளவு கிடையாது. எதுவுமே இல்லை சார். அமெரிக்கா போயிட்டார் சார். அந்த மனுஷன் அமெரிக்காவே கலக்கிட்டார் சார். ஏன்? சிதையா நெஞ்சுக்கொள். இப்போ அடுத்த ஊர் போயிட்டு வரனா பல பேர் அல்லாடுறானே. கவலைப்படலையே, பயப்படலையே. எவ்வளோ தூரத்துக்கு அந்த மனுஷன் தெளிவாக இருந்தார். அது எனக்கு அட்ரஸ் தெரியாது, ஆள் தெரியாது, ஊர் தெரியாது, எனக்கு சாப்பாடு ஒத்து வராது, நான் சாப்பாடு வேறையாச்சு, அந்த ஒரு கிளைமேட்டு வேறையாச்சு, எதுக்குமே அஞ்சலியே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். இதெல்லாம் மட்டும் இருந்தால் போருமா? ஹவு டு எக்ஸிக்யூட் இட். தேர்ந்த நல் அறிவு வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். ரொம்ப ஸ்பட்டிக்க மாதிரி ஒரு தெளிவோட கூடிய அதை எப்படி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ஸ், அதை எப்படி செஞ்சு முடிக்கணுமோ அதுக்கு உரிய அந்த ஒளி, அறிவு ஒளி, அது இருந்தால் மட்டும்தான் அது செயல்பட முடியும். இப்போ நான் முதல்ல சொன்னது திரும்பி வாங்க. எல்லா விதைகளும் முளைப்பதில்லை, முளைத்தவையெல்லாம் செடியாவதில்லை, செடியானவையெல்லாம் பூப்பதில்லை, பூக்கள் எல்லாம் காயாவதில்லை, காய்கள் எல்லாம் கனியாவதில்லை, எல்லா கனிகளும் உண்ணப்பட்டதும் இல்லை. அப்போ எத்தனை இடத்துல அது நழுவி 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 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நழுவாதபடி ஒன்றை திட்டமிட்டு நாம் ஜெயிக்கணுமா இல்லையா? வாக்கை வாழ்க்கையாக மாற்றுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.